இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 41 அதிகாரம் 13 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களுடைய மேல எந்த அளவுக்கு இருக்கிறார், எங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாய் வச்சிருக்கிறார் என்று இந்த வார்த்தையினூடாக இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார். எதற்குமே பயப்பட வேண்டாம் என்று அவருடைய பிள்ளைகளை பார்த்து கூறுகிறார். அடுத்தவங்களோட பழிச்சொல்லுக்கு ஆளாகி இருக்கிறீர்களா? இல்லாட்டி உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு உங்களை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேணும் என்று சிலர் திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்களா? எல்லா விஷயத்திலையும் போட்டி போட ஆட்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்களா? நினைத்த காரியங்கள் எதுவும் நடக்கவே இல்லையே என்று யோசித்து கொண்டிருக்கின்றீர்களா? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு எல்லோரும் உங்களை பார்த்து சொல்லுகிறார்களா? உங்களோட மனசு காயப்படுகிற மாதிரி உங்களை குறித்து எல்லோரும் கதைக்கிறார்களா? அதையெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களை எதிர்த்து போராடுகிறவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் காண இடமாக்க போகிறார். உங்களுக்கு எதிராக வழக்காடுபவர்களுக்காக அவர் உங்களுக்கு நியாயாதிபதியாக நின்று உங்களுக்காக வாதாட போகிறார். அன்று யாக்கோபு எனும் புழுவே, இஸ்ரவேல் எனும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று ஆண்டவர் கூறியது போல எங்களையும் பார்த்து கூறுகிறார். நீங்கள் செல்லும்படியெல்லாம் அவர் தன்னுடைய கரத்தால் உங்களை வழிநடத்துவார். எந்த தீங்கும் உங்களை அணுகாது, எந்த வார்த்தையும் உங்களை தீண்டாது. காக்கும் வல்ல மீட்பர் எப்போதும் எங்களோடு என்றும் இருக்கிறார். ஆமேன்.